தரிக்கிடத்தோம்னா கீழே உட்காந்துக்கலாம். தரிக்கிடத்தோம் 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 எழுப்புல கொஞ்சம் வாடியா இருக்கு. நீங்க நினைப்பீங்களா நான் நல்லா இல்ல, அவங்க எல்லாம் அழகா இருக்காங்க அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா ஏசப்பா நம்ம எல்லாரையும் அழகா தான் படைச்சிருக்காங்க. நம்ம இப்படி இருப்பது அழகுன்னு ஏசப்பாவுக்கு இஷ்டம் இல்ல. அப்ப ஏசப்பா எதை செய்தாலும் இங்க தம்பி செய்யக்கூடிய ஏசப்பா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. அப்போ நம்ம அழகு இல்லைன்னு அந்த சிந்தை உங்களுக்குள்ள வரக்கூடாது, என்ன வரக்கூடாது. அப்போ இந்த ஏமிக்குள்ளத்துல என்ன வந்தது, அம்மா கிட்ட கேட்டதும் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஏமி நீ என்ன போய் ப்ரேயர் பண்ணு. ஏசப்பா எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடியவரு. நம்ம கேட்கிற எல்லாத்தையும் ஏசப்பா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் பார்க்கணும், யாருமே பார்க்காத இருக்க கூடாது. ஏசப்பாட்ட நம்ம என்ன கேட்டாலும் ஏசப்பா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமிக்க அம்மா சொன்னாங்க. உடனே இந்த ஏமி என்ன செஞ்சானா, போய் முழங்கால் படிக்கிட்டா. அவ இரவு தூங்க போகிற நேரம் ஆச்சு. தூங்குமா, யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க? தூங்குமா, ஜெபம் பண்ணிட்டே தூங்குவீங்களா? ஜெபம் பண்ணிட்டே தூங்குவீங்களாடா? ஆமாவா? ஜெபம் பண்ணா தூங்குறதுக்கு முன்னால என்ன செய்யணும், நம்ம ப்ரேயர் பண்ணணும். அப்ப இந்த ஏமி காலையில எழும்புனதும் ப்ரேயர் பண்ணுவீங்களா? இன்னைக்கு ப்ரேயர் பண்ணுவீங்களா? எல்லாம் ப்ரேயர் பண்ணுவீங்க? ப்ரேயர் பண்ணல. அப்போ இன்னும் நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையில அந்த மாற்றம் வரணும். காலையில எழும்புனதும் ஃபர்ஸ்ட்ல யார்கிட்ட பேசணும், ஏசப்பாட்ட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏசப்பாக்கு முதல் இடம் கொடுத்துப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஏசப்பா உங்களை முதல் இடத்துல உன்னத நிலைமையில ஆதரிச்சுவாங்க, கொண்டு வருவாங்க. அப்ப காலையில எழுதுறது ப்ரேயர் பண்ணணும், இரவு படுக்க போறதுக்கு முன்னாலேயே ப்ரேயர் பண்ணணும். அப்ப இவ என்ன செய்யுது, அப்படியே ஏசப்பாட நம்பிக்கை, இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணுகிறேன், காலையில் எழும்ப ஏசப்பா என்ன செய்வாங்க, கண்டிப்பா என் கண்ணை மாற்றி தருவாங்க அப்படின்னு மனசுல ரொம்ப நம்பிக்கையோட போய் என்ன செய்யறா, ஜெபம் பண்ணுகிறா. ஏசப்பா நான் காலையில எழும்புங்கோ, எனக்கு அந்த நீல கலர் கண்ணு, சாரி ப்ரௌன் கலர் கண்ணு நீல கலரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டா. காலையில எழுப்புனது ஓடி போய் என்ன செய்யறா, கண்ணாடிக்கு முன்ன பாக்குறா. பார்க்கும்போது அங்க என்ன நடந்து, ப்ரௌன் கலர் கண்ணு நீல கலரா மாறிச்சா? இல்ல. ஏன்னா ஏசப்பாவுக்கு நம்ம ஜெபம் பண்ணுகிற எல்லா காரியத்தையும் ஏசப்பா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஏசப்பாய்க்கு ஒரு நோக்கம் இருக்கும். சில காரியத்துக்கு உடனே பதில் தருவாங்க, சில காரியத்துக்கு கொஞ்சம் லேட்டா பதில் தருவாங்க, சில காரியத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பதில் தர மாட்டாங்க. அதுக்கு பின்னால ஏசப்பாவுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அதனால ஏசப்பா எனக்கு இது கேட்ட பிறகு தரலையே அப்படின்னு சொல்லி நான் இனி ஏசப்பாக்க வாழ மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு நீங்க எடுக்க கூடாது. அப்ப அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட கேட்டப்போ அவங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா, இப்படி பதில் சொல்றாங்க. இப்ப ஏமி தன்னுடைய இருதயத்தை சமாதானப்படுத்தி கொண்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யறா, முன்னோட்டு செல்கிறா. அப்படியே அவ என்ன செய்யறான்னா, இப்போ 12 வயது நிரம்பிய ஒரு சிறுமியா மாறுகிறார். இங்க இருக்கிற யாருக்கா 12 வயது உண்டா? 12 வயது கையை
போல. அந்த பருவத்துல இப்போ ஏமி வந்துட்டா. சின்ன பிள்ளையா இருந்த ஏமி இப்போ வளர்ந்து பெரிய பிள்ளையா மாறிட்டா. 12 வயது அடைந்ததும் அவளை வந்து ஒரு ஸ்கூல்ல, ஒரு பெரிய ஒரு ஸ்கூல்ல என்ன செய்யறாங்கன்னா படிக்க வைக்கிறாங்க. அந்த ஸ்கூல். ஆனா இந்த ஏமி வந்து எப்படிப்பட்ட பிள்ளைனா ரொம்ப சுட்டித்தனம் உள்ள பிள்ளை. என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டா. உங்களை மாதிரியா எங்களை மாதிரியா? நீங்களே சொல்றீங்க. உங்களை மாதிரி என்னது, ரொம்ப சுட்டி. என்ன செய்ய என்ன சொன்னாலும் கீழ்படிய மாட்டா. ரொம்ப அடம் பிடிப்பா. அடம் பிடிப்பீங்களா நீங்க? அப்பா அம்மா கிட்ட ஏதாவது கேட்டு அவங்க தரலன்னா கீழே கடந்து உருண்டு என்னது கண்டிப்பா எனக்கு தரணும் அடி, தலையில அடிக்கிறது, தலையிட்டு பிக்கிறது, இப்படியெல்லாம் செய்வீங்களா? செய்யவே கூடாது. அது ஏசப்பாவுக்கு பிடிக்கவே செய்யாது. சாத்தானுக்கு பிள்ளைகள் அப்படி என்ன செய்வாங்க செய்வாங்க. ஏசப்பா பிள்ளைகள் அப்படி பிடிவாத பிடிக்க கூடாது. ஏசப்பாவுக்கு பிடிக்காது. உங்க அப்பா அம்மா இருந்து எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? உங்களுக்கு நல்லதுதான் உங்க பெற்றோர் செய்வாங்க. அப்ப அதை மீறி நீங்க கேட்கும் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்கள்ட்ட அடம் பிடிக்க கூடாது. இந்த ஏழு ரொம்ப அடம் பிடிக்கக்கூடியவா. அப்படியே ரொம்ப நிறைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைங்க பேசி ஏமி கிட்ட இருந்தது. அப்ப அப்படியே இந்த ஏமி அந்த 12வது வயதுல அந்த ஸ்கூல்ல ஒரு சுட்டி பொண்ணாக அந்த ஸ்கூல்ல போறாங்க. அங்க போற அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுகளோட இந்த ஏமிக்கு பிடிக்காது. அப்படியே அந்த டீச்சர்ஸ் கட்டுப்பாடுகள் கொடுக்கும்போது இவளுக்கு டீச்சர்ஸ் கிட்ட வெறுப்பு வர தொடங்கிட்டு, அப்படி ஒரு படிப்புக்கு மேல விருப்பம் இல்லாத, டீச்சர்ஸுக்கு மேல விருப்பம் இல்லாத அந்த ஸ்கூல் அப்படியே படிச்சுட்டே இருக்கா. படித்து ஒரு 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு, 3 ஆண்டு முடியும் எத்தனை வயசு ஆகும்? 15 வயது. இந்த இடத்துல 15 வயது உள்ள யாரு? 15 வயது. இந்த அக்கா அந்த அண்ணா. ஓகே, இந்த அக்கா நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பருவம் நினைச்சிடாச்சு வந்தாச்சு. அப்போ அந்த 3 ஆண்டு நிறைவில் அந்த ஸ்கூல்ல என்ன செய்யறாங்கன்னா ஒரு கூட்டம் வைக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு எழுப்புதல் கூட்டம் மாதிரி வைக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து சில ஊழியர்கள், அண்ணாச்சிமார்கள் இதே மாதிரி வந்து என்ன செய்யறாங்கன்னா ஏசப்பாயை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க அந்த இடத்துல. ஏமி என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கிறா. உள்ளத்துல நிறைய ஏசப்பாய்க்கு புரியலாத காரியங்கள் இருக்குது. சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏமிக்கு இருதயத்துல வந்து தொடப்படுகிறது. அப்படியே அந்த ஏமி என்ன செய்யறான்னா தன்னுடைய பாவங்களை அந்த இடத்துல இருந்து உணர தொடங்குறா. உணர்ந்து அப்படியே இருக்கும்போ ஒண்ணுன்னா ஏசப்பாய்க்கு முன்ன அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கா. சொல்லிட்டே இருக்கும்போ அந்த இடத்துல வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. அந்த அண்ணாச்சிமார் என்னன்னா, ஏசு நேசிக்கிறா, ஏசு நேசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை பாடுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டு? தெரியுமா? ஏசு நேசிக்கிறா, ஏசு நேசிக்கிறா, ஏசு என்னையும் நேசிக்கையான் செய்த என்னமாதவமோ, ஏசு என்னையும் நேசிக்கையான் செய்த என்னமாதவமோ. அப்போ இந்த பாடல் கேட்டதும் ஏமிக்கு இருதயத்துல இருந்து ஏசப்பா கிட்ட ஒரு தீயோட அன்பு வந்தது. அப்படி என்ன ஏசப்பா நேசிக்கிறாங்களா? நான் எவ்வளவு சுட்டி பொண்ணா இருக்கேன், நான் கீழ்படியாத பிள்ளையா இருக்கேன், ஏசப்பாக்கு பிரியா இல்லாத பிள்ளையா இருக்கிறேன், ஆனா என்ன ஏசப்பா நேசிக்கிறாங்களா? அப்போ நான் ஏசப்பாயை நேசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருதயத்துல இருந்து அவ நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்க தொடங்கினா. என்ன ஏசப்பா நேசிக்கிறாங்களா? என்ன எப்படி நேசிக்கலாம்? நான் ரொம்ப தப்பு செய்திருக்கிறேனே, பாவத்துல இருக்கிறேனே, கீழ்படி இல்லையே, பொய் பேசுகிறேனே, அடம் பிடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இருதயத்துல இருந்து அப்படியே பேச தொடங்கினா. அடுத்து அப்படியே அந்த முடிவுல வந்து என்ன செய்யறான்னா முழங்கால் பிடிக்கிறா. முழங்கால் பிடிட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்றா. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு செய்ய போறேன், தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்லாததுனால நிறைய இடையில கட் பண்ணிட்டு